மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். கூட்டமைப்பின் தலைவர் தெரிவு ஒத்திவைக்கப்பட்டது. செல்வம் அடைக்கலநாதனை தலைவராக ஏற்க தமிழரசு மறுப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பெயரில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவு தொடர்பான கூட்டம் இன்று நடைபெற்ற போதும் புதிய தலைவர் தேர்வு இடம்பெறவில்லை. அது ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி ரீதியாக ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்த பின்னர் இது பற்றி தீர்மானிப்பதாக இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ரா சம்பந்தன் காலமானமையை அடுத்து இந்த பதவி வெற்றிடமாகியுள்ளது. இந்த பதவிக்கு தம்மை தெரிவு செய்யும்படி கோரி டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தி வந்தார். இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு எம்பிக்களின் கூட்டம் நடைபெற்றது. சித்தார்த்தனை தவிர ஏனையோர் பிரசன்னமாகி இருந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் மேற்படி தலைமை பதவிக்கு தன்னுடைய பெயரை செல்வம் அடைக்கலநாதன் தாமே பிரேரித்தார். அது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்டார். அதனையே தமிழரசு கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வழிமொழிந்தனர். செல்வம் தலைவராக இருப்பதில் ஆட்சேபனை ஏதுமில்லை. அவர் தலைவராக இருக்க இதுவரை காலமும் இப்பணியை சம்பந்தன் சார்பில் ஆற்றி வந்த சுமந்திரனே அவற்றை தொடர்ந்து செய்யலாம். இருவரும் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும். ஆயினும் செல்வமும் ஏனையோரும் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற புது கூட்டமைப்பை உருவாக்கி அதில் செயற்படுகின்றனர் என அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் அதில் இருந்து கொண்டு இங்கு தமிழரசு கட்சியின் பெயரில் இருக்கும் நாடாளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்க முடியாது. கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தலைமை தாங்குவது வேறு ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இதற்கு தலைமை தாங்குவது வேறு. அப்படி அவர்கள் தலைமை தாங்குவதனால் அது குறித்து தமிழரசு கட்சியில் கட்சி ரீதியாக நாங்கள் சில விடயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் தெளிவாக வலியுறுத்தியுள்ளார். சுமந்திரனும் அக்கட்சியின் ஏனையோரும் அதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். கூட்டமைப்பின் பெயரில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பை இணைத்துக் கொள்வதில் ஸ்ரீதரன் கடுமையான ஆட்சேபனைகளை இன்றைய கலந்துரையாடலில் அடிக்கடி வெளிப்படுத்தியிருந்தார். தங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கைவிட்டு வர முடியாது, அதன் பேரிலேயே செயற்படுவோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை செல்வம் தரப்பினர் வெளிப்படுத்தியமையால் தலைவர் தெரிவு முன்னெடுக்கப்படவில்லை. இறுதியில் தமிழரசு கட்சி ரீதியாக கூடி இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணிலை விட அரசியல் விளையாட்டுகளை திறமையாக விளையாடக்கூடியவர் மஹிந்த ராஜபக்ஷவே, ஆளுநர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார தெசநாயக்க தெரிவித்துள்ளார். உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துதல் தொடர்பாக சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த விவாதத்தில் உரையாற்றிய அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதியில் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசியல் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு சாதுரியமானவராக அறியப்பட்டவர். கடந்த 30 ஆண்டு காலமாக தனது அரசியல் வாழ்க்கையில் இதைத்தான் செய்து வருகின்றார். எனினும் அவரது அரசியல் விளையாட்டுகள் அவரது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மாத்திரமே பலனளிக்கின்றன. அவரது அரசியல் விளையாட்டுகளால் இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சியால் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆசனங்களை பெற முடியாமல் போனது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறான அரசியல் விளையாட்டுகளை விளையாடுவதில் மூளையாக செயற்படுகின்றார். மஹிந்த ராஜபக்ஷ பல அரசியல் கட்சிகளை அளித்துள்ளது. பல கட்சிகளுடன் கைகோர்த்துள்ளனர். தன்னை கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் நட்பாக பழகும் திறனுடையவர். அவர் ரணில் விக்ரமசிங்கவை விடவும் பெரிய விளையாட்டு வீரர் என்றார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் இந்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய தலைவர் மீது பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும். கருணா வேண்டுகோள். தமிழீழ தேசிய தலைவருடன் தமிழ் மீது பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா தெரிவித்துள்ளார்.
அவரால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழீழ தேசிய தலைவரினால் இனங்காணப்பட்டு கை காட்டப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எய்திய சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுப்பெடுத்து நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் கையளித்தார். இரண்டாம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டு இருக்கின்றது. உருளைக்கிழங்கு மூடை எல்லாம் கட்டவிழ்ந்து அவிழ்ந்து ஓடுவது என்று கூறுகின்ற நடப்புகளும் நடக்கின்றது. தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டக்ளஸ் நையாண்டியாக கூறியிருக்கின்றார். தமிழீழ தேசிய தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான். அதனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இனி எங்களுக்கு கீழே வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதனை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். 15 வருடங்கள் நான் இருந்து பார்த்தேன். எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு எங்கள் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வார்த்தெடுக்கும் நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடக்கின்றது. இன்று கூட அவர்கள் பிரிந்து போக இருக்கின்றார்கள். தலைவரால் அவிழ்த்து விடப்பட்ட மூடைகளை கட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது. இது கருணா அம்மான் காலம். எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். சிறிய அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும். தமிழ் தேசிய தலைவருடன் தமிழ் மீது பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வைத்தியசாலை தொடர்பில் ஊடகங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பில் ஊடகங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் தினசரி விடுதிகளிலும் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் 5000 பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலை இயங்குவது மிகவும் சிரமமான விடயம். இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களுக்கும் பதில் அளிக்கின்ற ஓர் நிறுவனம். இங்கே 2500க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு சுறுசுறுப்பாக அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற இந்த நிபுணர்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை பொறுப்போடு எடுத்துரைப்பது மிகவும் முக்கியம். தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை மழுங்கடிக்கின்ற போது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வார்கள். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைந்தால் அவர்களால் சிறப்பாக கடமையாற்ற முடியாத நிலை ஏற்படும். வேலைப்பளு காரணமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்வையிட்டு இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஆகவே பொதுமக்களின் வைத்தியசாலை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அவரின் இந்த பதிவுக்கு பலரும் எதிர்வினையாற்றியுள்ளனர். அண்மையில் சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களிலும் யாழ் போதனா வைத்தியசாலையின் செயற்பாடுகள் குறித்து செய்தி வெளியிட்டிருந்த ஊடகம் ஒன்றை புறக்கணிக்க வேண்டும் என்று வைத்தியர் சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் இருந்து சென்றவர்களின் வாகனம் திருமுருகண்டியில் விபத்து, 2 பலி 3 காயம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடு ஒன்றிலிருந்து வருகை தந்தவர்களை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து சென்ற ஹயர்ஸ் தர வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹயர்ஸ் ரக வாகனம் A9 வீதியில் 241வது கிலோமீட்டருக்கும் 242வது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்றுடன் மோதியதால் விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 4 உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீஸ் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெல்லிப்பளை சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்த அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
குறித்த அறிக்கையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் அடிப்படையிலும் பிரதேச செயலாளரின் விசாரணை குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கள விசாரணை அறிக்கைக்கு அமைவாகவும் துறைசார் திணைக்கள ஆணையாளருக்கு கௌரவ ஆளுநரினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக ஆளுநரினால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு மீண்டும் களவிஜயம் மேற்கொண்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட இல்லம் ஒன்றில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்துக்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமாக அறிவுறுத்தல் ஆளுநரால் தொடர்புடைய அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்காது, எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்காது என்று கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை தொடங்கியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்தில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிகளின் வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ் மக்கள் உசேன், KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுச்சாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் பங்கேற்றனர். ஓ பன்னீர்செல்வம், VK சசிகலா, DD தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைப்பது சாத்தியப்படுமா, அதற்கான திரை மறைவு பேச்சுக்கள் நடைபெறுகின்றதா என்பதை வரும் நாட்கள் தெளிவுபடுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அண்ணாமலை வீட்டை சுற்றி போலீசார் குவிப்பு. சென்னை பனையூரில் உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வீட்டின் முன்பு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என கூறியதற்கு காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலை வீட்டை முற்றுகையிட திட்டமிட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் வீட்டை முற்றுகையிட அனுமதி கேட்ட நிலையில் போலீசார் மறுத்ததால் தடையை மீறி போராட்டம் நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை பேட்டி அளித்த போது பாஜகவில் ரவுடிகள் சேர்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு அண்ணாமலை பதிலளித்தார். அப்போது அவர் குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்தவர். யாரும் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸில் தலைவராக இல்லை. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு அனைவருக்கும் தெரியும். செல்வ பெருந்தகையை கைது செய்த போது குதித்து காலை உடைத்து கொண்டார். இன்று அவர் காந்தி வழியில் வந்தவர் என பேசுகின்றார். இதற்கு நான் அவரை ரவுடி என கூறிவிட்டதாகவும் அவர் கோர்ட்டுக்கு போவதாகவும் கூறியுள்ளார். வாருங்கள் பார்த்து கொள்ளலாம் என நான் சொல்கிறேன் என்றார். உண்மைக்கு புறம்பாக அவதூறு பேசினால் என்ன வழக்கு பாயும் என முன்னாள் IPS அதிகாரிக்கு தெரியாதா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுகின்றார். தமிழக பாஜகவில் உள்ள ரவுடிகள் பட்டியலில் 322 பக்க உளவுத்துறை அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானிய தமிழ் MP உமாகுமரன் தனது முதலாவது உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்த இருந்த நிலையில் கணவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கடந்த வாரம் ஸ்ட்ராட்ஃபோர்ட் மற்றும் போவின் MP-யாக தேர்வு செய்யப்பட்ட முதல் தமிழ் பெண் MP-யான தொழிலாளர் கட்சியின் உமா குமரன் செவ்வாயன்று தனது முதலாவது உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்த இருந்த தருணம் 39 வயதான அவரது கணவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளார். மேலும் 39 வயதான ஆரோக்கியமாக இருக்கும் தனது கணவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய அவர் எச்சரிக்கை அறிகுறிகளுடன் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தினார். தொழிலாளர் கட்சியின் மகத்தான பொது தேர்தல் வெற்றியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு சனிக்கிழமையன்று உமாகுமரன் பாராளுமன்றத்தின் அலுவலகத்தில் தனது முதலாவது புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்.
ஆனால் புதன்கிழமை காலை அவர் தனது கணவரின் எதிர்பாராத உடல் நல பிரச்சனையை வெளிப்படுத்தி தயவு செய்து என்னுடன் பொறுத்து கொள்ளுங்கள் என்று தொகுதியினரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் எங்கள் அற்புதமான NHS ஊழியர்களுக்கு, குறிப்பாக எங்கள் ஊர் மருத்துவமனையில் பக்கவாத பிரிவில் உள்ளவர்களுக்கு நன்றி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அம்புவில்லால் எய்து கொலை செய்யப்பட்ட BBC வர்ணனையாளரின் மனைவி மகள்கள் லண்டனில் பரபரப்பு. BBC ரேடியோ 5 பந்தய வர்ணனையாளரின் மனைவி மற்றும் 2 மகள்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை இங்கிலாந்து போலீசார் தேடி வந்த நிலையில் சந்தேக நபர் வடக்கு லண்டனில் உள்ள கல்லறை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். வடக்கு லண்டனில் உள்ள என்ஃபீல்டை சேர்ந்த 26 வயது காயில் கிளிஃபர்ட் ஹான் குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரின் முன்னாள் காதலன் என்று சந்தேகிக்கப்படுவதாக BBC தெரிவிக்கின்றது. என்ஃபீல்ட் மற்றும் ஹெர்ட்ஃபோர்ட்ஷியரில் செவ்வாய்க்கிழமை இரவு புஷி பகுதியில் வீட்டில் 3 பெண்கள் குறுக்குவில் தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பெரும் தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டு கொலையாளி கைதாகியுள்ளார். இவரின் வில் எறிகணைக்கு இலக்காகி ஸ்கை ஸ்போர்ட்ஸ் மற்றும் BBC ரேசிங் வர்ணனையாளர் ஜான் ஹண்டின் 61 வயதான மனைவி கேரோல் ஹண்ட் மற்றும் அவர்களது 2 மகள்கள் 20 வயது லூயிஸ் மற்றும் 28 வயது ஹேனா ஆகியோர் பலியாகியுள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.